வணக்கம். பார்க்க போகிறேன்னா எஸ்பிஐ வங்கியில் மீண்டும் மீண்டும் புதிய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. யாரெல்லாம் பேங்கிங் வேலைவாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தாங்க இது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. 42 காலத்துக்கான வேலைவாய்ப்பு தாங்க. இந்த வேலைவாய்ப்பு ஆன்லைன் தாங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு உள்ள டீட்டெயில் எல்லாம் நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இதில் எப்படின்னா போஸ்ட் நேம் பார்க்கலாங்க. போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு 13 காலத்துக்கான வேலைவாய்ப்பும், மேனேஜர் போஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட்டு கிரேட் ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு 29 காலத்துக்கான வேலைவாய்ப்பு அதிகபூர்வமாக வச்சுருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட்டுமே பிஇ பிடெக் எம்இ எம்டெக் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எம்பிஏ முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஜிடிஎம் முடிச்சிருக்கவங்களும் இந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 26 வயசுலேருந்து தொடங்கி மேக்ஸிமம் 36 வயசு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த வேலைவாய்ப்புக்கு டேட்டா மேனேஜர் போஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்கேல் 3க்கு 26லேருந்து 36 வயசும், டேட்டா சயின்டிஸ்ட் கிரேட் ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு 24லேருந்து 32 வயசு உள்ளாடி இருக்குன்னு அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு 5 இயர்ஸ், ஓபிசி கேட்டகரி 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேட்டகரி 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை இப்போ மாத சம்பளம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் ஸ்கேல் 3 போஸ்ட்டுக்கு 85,920 தொடங்கி 1,05,280 வரைக்கும் வழங்கப்படுங்க. அதுபோல் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட் கிரேட் ஸ்கேல் 2 போஸ்ட்டுக்கு 64,820 தொடங்கி 93,960 வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை எப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க. ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு இன்டர்வியூ நேர்முக தேர்வு முறை இந்த வேலைவாய்ப்பு செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லாஸ்ட்டாக நடத்தப்படும். அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸில் நில் இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. ஜென்ரல் கேட்டகரி அதர் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 750 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் பே பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1/2/2025 ஃபெப்ரவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/2/2025 ஃபெப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அஃபீஷியல் அப்ளை பண்ணுறங்க லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க. உடனே அப்ளை பண்ணுங்க.